அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். மனிதன் மிக சாதாரணமானவன். அதுலேயும் அற்பத்துலேயும் அற்பமாக இருக்கக்கூடிய மனிதர்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம். வயசாயிருச்சு பெற்ற தாய் தகப்பனை விட்டுட்டு போன பிள்ளைகளையும் பார்க்குறோம். வயசானவங்க கஷ்டப்படுறதையும் கண்ணில் பார்க்குறோம். அப்படி வயசாகி கஷ்டப்பட்டு தனிமையில் இருக்கக்கூடிய முதியோர்களை நம்ம சந்தித்தோம். கம்மாஸ் கேர் அப்படிங்கிற அவங்களுக்கான ஒரு ஆதரவு குழுமத்தை உருவாக்கணும். அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவங்கள போய் சந்திக்கிறோம், அவங்கள்ட்ட பேசுகிறோம், பேசிட்டு அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்குறோம். முதல் கட்டமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிற மூத்தவங்களுக்கு, உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு, தனிமையில் இருக்கவங்களுக்கு நம்ம சமைச்சு கொடுக்குறோம். நம்ம அதுக்கான சமையலுக்கான நபர்களை நியமித்து ப்ராப்பராக வீட்டு சாப்பாடு, சோறு கொஞ்சம் நல்லா குழைவாகி, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, அதாவது காரம் கம்மியாக தேங்காய் அரைச்சி ஊற்றின புளிக்குழம்பு, பருப்பு தக்காளி கடைசல், தினமும் ஒரு காய்கறி பொரியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட, தினமும் ரசம் அப்படிங்கிற கான்செப்டோட, 2 நாள் கறி உணவு அப்படிங்கிறதோட அவங்களுக்கு ப்ராப்பராக ஹை குவாலிட்டி ஃபுட்டு நம்ம கொடுக்குறோம். வீட்டில் தாத்தா பாட்டியாக சில பேர் இருக்காங்க, கணவன் மனைவியாக, அவங்களுக்கு 2 சாப்பாடு கொடுத்துட்றோம். தனியாக தாத்தாக்களும் இருக்கிறாங்க, தனியாக பாட்டிமார்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கான உணவை நம்ம கொடுக்குறோம். இப்படி முதல் கட்டமாக 50 பேரை நாங்கள் இருக்கிற ஊரில் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு கம்மாஸ் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதல் கட்டமாக தினமும் உணவு, 30 நாளும் அவங்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் உணவு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நான் பார்த்த விஷயங்கள் கதறி கதறி அழுகக்கூடியதாக இருந்துச்சு. எத்தனை பேர் பிள்ளைகளை பெற்றவர்கள் தெரியுமா? 4 பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு தனியாக அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பலவேறு சோதனைகள், கொடுமைகள், எல்லா கொடுமைகளையும் தாண்டிய கொடுமை என்ன தெரியுமா? இந்த வயசான காலத்தில், நடக்க முடியாத காலத்தில், வாய் பேச முடியாத காலத்தில், ஆரோக்கியம் மிக குன்றி போயிருக்கிற இந்த காலத்தில், கடைக்கு போய் எதுவும் வாங்கிட்டு வர்றதுக்கு காசு இல்லாத காலகட்டத்தில், வாழ்நாளெல்லாம் உழைச்சு தேஞ்சு போய் முடியாத இந்த காலத்தில், படுக்கையிலிருந்து எந்திரிக்க முடியாத இந்த காலத்தில், வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாத இந்த காலத்தில் தனியாக இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அந்த தனிமை மிக கொடுமையானது. அந்த தனிமையோடு அவங்களால எதுவும் செய்ய முடியாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க இருக்கிறது ரொம்ப கொடுமையானது. இவங்களுக்கு எல்லாம் இம்மீடியட்டாக ஒரு ஹோமை ரெடி பண்ணி அவங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல தங்க வச்சு அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆட்களை போட்டு வேலை செய்யணும்னு மனசு படபடப்பாகுது. ஆனால் இப்போ உடனே செய்ய முடிஞ்சது இந்த கம்மாஸ் கேர். டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம். அதில் சில பேர் இருக்கக்கூடிய வீடு சரியில்லை, தகர சீட்டு மட்டும்தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கு, மழை பெஞ்சா அத்தனையும் நனையும். அவங்களுக்கு டாய்லெட் கிடையாது. நிறையா பேருக்கு டாய்லெட்டுங்கிற பேரில் ஒன்று இருக்குது, அதை மனுஷனால் பயன்படுத்தவே முடியாது. மனுஷன் பயன்படுத்துறதுக்குரிய எந்த அறிகுறியும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான இடங்களாக இருக்குது. முதல் கட்டமாக 2 பேருக்கு வீட்டை சரி பண்ணி கொடுத்து 2 பேருக்கு டாய்லெட் சரி பண்ணி கொடுக்குற முயற்சியை கையில் எடுத்துருக்குறோம். ஒரு மாதத்துக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நமக்கு ஆகக்கூடிய தொகை 60,000 ரூபாய் குறைஞ்சது. அப்போது அவங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டை நம்ம அவங்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குற ஒரு முயற்சியை எடுத்துருக்குறோம். மற்றபடி இந்த 2 வீட்டுக்கும் 2 டாய்லெட்டுக்குமான விஷயங்கள், சில பேருக்கு வாடகை கொடுக்கணும் மாதந்தோறும் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்குது. ஒரு வீட்டுக்கு 1300 ரூபா, இன்னொரு வீட்டுக்கு 1800 ரூபா, இப்படியெல்லாம் அவங்க வாடகைக்கு இருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு 2500 ரூபா வாடகை ஒருத்தர் கூட வாடகை கட்டக்கூடிய சூழ்நிலை இல்லை. எல்லாருக்கும் 65 75 வயசு, ஒருத்தவங்களுக்கு 80 வயசு. அவங்களெல்லாம் முகம் சுருங்கி அந்த கவலை நிறைந்த முகத்தோடு பார்க்குறத நினைக்கும் போதே ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யணும். அல்ல ரஹ்மானிடம், படைத்த இறைவனிடம் கையேந்தியவர்களாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். இந்த கம்மாஸ் கேர் யூனிட்டுக்கு உங்கள் ஒவ்வொருத்தரோட உதவியும் அவசியம் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் குறைஞ்சது செலவாகுது. இந்த 2000 அப்படிங்கிறது இனி போக போக அதிகமாகுதே தவிர குறையிற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்து ஒரு வாரத்திற்குள்ளேயே 30 அப்படிங்கிறது 50ங்கிற எண்ணிக்கையில் வந்து நிற்கிது. தவிர்க்கவே முடியல ஒவ்வொருத்தரையுமே. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 ரூபாய் ஆகுது, அதிகபட்சம் 3000 ரூபாய் ஆகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்தினுடைய செலவு தொகை நமக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மட்டும் 65,000 70,000 ரூபா ஆகுது. இவங்கெல்லாம் சாப்பிட்டா என்ன, சாப்பிட்டாட்டி என்ன, எப்படி இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாம் இந்த பூமியை விட்டு கிளம்ப போகிறாங்க. அப்படி தானே? ரொம்ப வயசாயிருச்சு, முடியாமல் கிடக்குறாங்க. சிலர்னால் பேச முடியல, மூச்சு வாங்குது. அப்படியே இருக்கும்போது இவ்வளவு வியாதிகள் இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காட்டி என்ன, இது நம்முடைய கடமையான்னு கேட்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கும் வயசாகிக்கிட்டு இருக்கு இல்லையா? நமக்கும் ஒரு நாள் இப்படி வயசாகும் இல்லையா? நம்ம கூட அப்போ யார் இருப்பாங்கன்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. பார்த்தீங்களா? நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டாவது இவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். இதை பேசும்போதே என்னுடைய உள்ளம் அடைக்கிறது, என் தொண்டை அடைக்கிறது, கண்ணீர் பெருக பார்க்கிறது. மனதை வைராக்கியப்படுத்திக்கிட்டு மனசை கல்லாக்கிட்டு தான் பேசுகிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு உணர்வோடு தான் நம்ம பேசுகிறோம்.
மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வேறு மாதிரிங்க, அது வேறு உலகம். ஆனால் மனசு நல்லா தான் இருக்குது, நான் நல்லா பிறந்து நல்லா வளர்ந்து நல்லா வாழ்ந்து நல்ல பிள்ளைகளை பெற்று அவங்களுக்காக உழைச்சி 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 அவங்கள ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் செஞ்சு குடும்பமாக இருந்து இன்றைக்கி முடியாமல் இருக்கும்போது என் கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் வறுமை மட்டும் இல்லை. ஏதோ ஒரு காரணங்கள்னால பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், அவங்க இங்கே நல்ல வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு தனிமை தான் இங்கே சூழ்நிலை அப்படின்னு இருக்கலாம். அவங்களுக்கு யார் போய் பேசுறது, அவங்க கூட யார் இருக்கிறது, அவங்களுக்கு கஷ்டத்துக்கு யார் மாத்திரை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு யாருங்க சாப்பாடு கொடுக்கறது? அப்போ ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு சின்ன அளவில் அவங்களுக்கு ஒரு கோதுமை மாவை கரைச்சி ஒரு சர்க்கரை தொட்டு கூட அவங்களுக்கு எதையாவது ஒரு பழ ஜாம் அல்லது ஒரு பால் ஊற்றி சாப்பிட்டுக்கிற அளவுக்கு கூட ஒரு கோதுமை தோசை ஊற்றிக்கிற மாதிரி அவங்களுக்கு சில மளிகை கிட்டு மட்டும் வாங்கி தருவோம் அதில் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கிறோம். அப்போ தினமும் சாப்பாடு, அடுத்த கட்டமாக டாய்லெட், அதுக்கு அடுத்த கட்டமாக மாத்திரை வாங்கி கொடுக்குறது, அதுக்கு அடுத்த கட்டமாக மளிகை சாமான்கள், தேவையான இரவு டிஃபனுக்கானதை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க செஞ்சுக்குவோம்னு அதில் பாதி பேர் சொல்கிறாங்க. மளிகை சாமான் வாங்கி கொடுத்தா நாங்கள் கஷ்டப்பட்டுனாவது நைட்டு பகல் காலை டிஃபனை நாங்கள் செஞ்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கோம். 4 விதமான உதவிகள் தேவைப்படுது. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அவங்க இருப்பிடங்களை சரிப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு மளிகை கிட்டு வாங்கி தரதுக்கு, மாத்திரைகள் வாங்கி தரதுக்கு, இப்படியான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறைந்தபட்சம் இந்த 4 முக்கிய விஷயங்களை கவனம் செலுத்தணும் எடுத்துருக்கிறோம். செலவு தொகை எங்கேயோ போகுது, இதுக்கெலாம் ஏதாவது ஒரு விதத்தில் ஃபண்ட்ரைஸ் பண்ணுவோம், தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவோம், கேட்போம். நம்ம இருக்க ஒவ்வொரு ஊருக்குள்ளேயுமே செல்வம் படைத்தவர்கள்ட்ட போய் கையேந்துவோம்னு முடிவு பண்ணிடுறோம். படைத்த இறைவன்கிட்ட கையேந்துறோம், நிச்சயமாக இறைவன் அதை லேசாக்கி தருவான், ஈஸியாக்குவான்னு நம்புகிறோம். அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தருக்கு நான் ஒரு மாதத்துக்கு பொறுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கான உணவை நம்ம கொடுத்துட முடியும். ஒருத்தவங்களுக்கு 50 ரூபா ஒரு நாளைக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சபட்ச கணக்கு சொல்கிறேன். 3 × 5 3 5 15. ஒருத்தருக்கு மட்டும் 30 நாளும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு குறைஞ்சது 2500 ரூபா ஆகுது. நான் ஒருத்தரை பொறுப்படுத்துக்கிறேன், அவங்களுக்கு மாதம் நான் 5000 ரூபாய் தர்றேன். அதில் அவங்களுக்கு 2500 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுங்க, 1000 ரூபாய்க்கு மளிகை கிட்டு வாங்கி கொடுங்க, மாத்திரைகள் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க, டாய்லெட் ஏதாவது மராமத்து பணிகள் செய்யணும்னா அதுக்கு கொஞ்சம் இதுலேருந்து காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு மாதம் மாதம் ஒவ்வொரு முதியவர்களுக்கும் 5000 ரூபாய் தேவைங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஆனால் முதல் கட்டமாக கம்மாஸ் கேர் நம்ம எடுத்திருக்க விஷயம், தினப்படி மதிய சாப்பாடை சிறப்பாக கொடுத்துருவோம். இரவு சாப்பாட்டுக்கு ஒரு ரவையோ கோதுமையோ வாங்கி கொடுப்போம், அப்படிங்கிற கோதுமை மாவு வாங்கி கொடுப்போங்கிற ஒரு முதல் கட்ட வேலைகள் எடுத்திருக்கோம். ஆனால் அவங்க கொஞ்சம் சர்வைவ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு மெடிசின் வாங்கி கொடுக்கணும். ஒரு டாய்லெட் பாத்ரூம் இல்லாத நரக வேதனையெல்லாம் சகிக்க முடியாத கொடுமைகள். ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க நடந்து போய் ஈஸியாக டாய்லெட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கணும். வீட்டில் இருந்து டாய்லெட் அவ்வளோ தூரம் இருக்குது, வானம் கூரையாக கிடக்கு, மழையில் இறங்கி பூரா தண்ணியாக கிடக்கு, அவங்க டாய்லெட்டுக்கே போக முடியாது. எங்கே போவீங்க அப்படின்னு கேட்டால் இரவு இறங்கி எங்கேயோ நடந்து போகணும்னு சொல்கிறாங்க, அவங்களால நடக்கக்கூட முடியலை. இவங்களையெல்லாம் நம்ம கருத்தில் வைக்கலை அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கேள்வியை வைத்திருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான முதுமையை தந்து சோதனையை தந்தது எதுக்கு அப்படின்னா, கூட சமகாலத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்களே, இவங்களை பார்த்தீங்களா, பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போனீங்களான்னு எல்லாம் நிச்சயம் கேள்வி கேட்பான். அதற்காவது அஞ்சி கொண்டு நாம் இந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும். வல்ல ரஹ்மான் அவன் புறத்திலிருந்து நமக்கு கருணையை நிச்சயம் இறக்கி தருவான். அதனால் ஒரு முதியவங்களுக்கு, ஒரு பெரியவங்களுக்கு நான் மாதம் 5000 ரூபாய் தரேன், மாதம் மாதம் இதை தரேன்னு சொல்லக்கூடியவங்க உடனடியாக இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கிற எனக்கு தொடர்பு கொள்ள வாங்க. இது வெரி வெரி எமர்ஜென்சின்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ நாள் இந்த பூமியில் உயிரோடு இருப்பாங்கன்னு தெரியல. இந்த பூமியிலேருந்து அவங்க கிளம்பும்போது நாங்கள் யாரும் இல்லாமல் மரணிக்கலை, நாங்கள் உணவில்லாமல் மரணிக்கலை, எங்களுக்காக இவ்வளோ பேர் இருந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லணும். பார்த்தீங்களா, இத்தனை நாள் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கலாம். ஆனால் இறைவன் இந்த உதிப்பை நமக்கு தரும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் சில பேரையாவது மீட்கிறதுக்கு நம்ம வேலை செய்யணும். எல்லாரையும் மீட்க முடியுமான்னு நமக்கு தெரியல. நம்முடைய கனவு யாரும் இப்படி கஷ்டப்படக்கூடாதுங்கிற பேராசை தான். சில பேருக்காவது இந்த பணிவிடைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் முதல் கட்டமாக 50 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். 50 பேர் இந்த உலகத்தில் கருணையாளர்கள் இருந்தால் தயவுசெய்து இந்த 50 பேரை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கான மாதாந்திர தொகை 5000 நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கான இந்த விடயங்களை செய்து அதை டாக்குமெண்ட் செய்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம். இந்த உத்தரவாதத்தை எங்களால் தர முடியும். அப்போது நிச்சயமாக நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த காணொளி ரொம்ப மன வருத்தத்தோட பாரமான மனசோட தான் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ் இதை கேட்டுட்ருக்கிறான்னு நம்பிக்கொண்டு இதை நான் பதிவு செய்கிறேன். அதனால் ஒரு நாளைக்கான உணவு,
ஒரு மாதத்திற்கான தேவை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒருத்தவங்களுக்கு நான் 5000 அப்படின்னு 50 பேரை தேடித்தான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். வல்ல ரஹ்மான் அப்படியான 50 பேரை 100 பேரை என்னுடைய கண்களில் காட்டட்டும்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் அதிகமாக இந்த முதியவர்களுக்காக துவா செய்யுங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ பேர் இப்படி இருக்காங்க. கூலி வேலை செய்து வாழ்க்கையெல்லாம் தேஞ்சு உடஞ்சி போய் கடைசியில் யாருமே இல்லாமல் தனியாக நடக்க முடியாமல் ஆரோக்கியம் குன்றி போய் சாப்பாட்டுக்கு இல்லாமல் மரணிக்கக்கூடிய, அப்படி ஒரு நாளும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்துடக்கூடாது. அந்த பசித்த வயிறை, அந்த வயதானவர்களுடைய அந்த சூழ்நிலையை மனசில் கருணை கொண்டு யோசித்து இந்த வேலையை செய்வோம். நான் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த 50 பேரில் ஒருத்தருக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். மிச்சம் 49 பேர் யார்? நிச்சயமாக வல்ல ரஹ்மான் உங்கள் கருணையை விசாலப்படுத்தி தருவான். உங்களுக்கு அதிகமாக பரக்கத் செய்வான். இன்ட்டு 700ன்னு பெருக்கி தருவான். முன் வாருங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள். இதற்கு பகரமாக நம் பாவங்களை இறைவன் மன்னித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு வழங்கட்டும். கம்மாஸ் கேர் இவர்களை காக்க வேண்டியது நம் கடமை. இந்த காணொளியோட இணைப்பில் இருக்க எனக்கு ஃபோன் பண்ணி, இதில் ஜிபே இருக்காது, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை அனுப்புவீங்க. அதற்கு பிறகு அவங்க QR கோட் கொடுப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டோட QR கோட் நம்பருக்கு நீங்கள் ஜிபேலேருந்து ஸ்கேன் பண்ணி உங்களோட உதவித்தொகையை அனுப்ப முடியும். எதுக்காக ஆதார் கார்டு அப்படின்னா, இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் படி உதவி செய்கிறவங்க, உதவி பெறக்கூடியவங்க எல்லாரோட ஆதார் கார்டையும் முறையாக ஃபைல் பண்ணி தான் இந்த பணிகளை நம்மளால் செய்ய முடியும். எனவே இந்த காணொளியோட இணைப்பில் இருக்க எண்ணுக்கு கால் பண்ணுங்கள். இது ஜிபே நம்பர் கிடையாது. கால் பண்ணி விவரங்களை கேட்டு உங்களோட உதவிகளை பதிவு செய்யுங்க. மிக விரைவாக முந்திக்கொள்ளக்கூடிய, நன்மைக்கு முந்திக்கொள்ளக்கூடிய 49 பேரை தேடியவளாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.